அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில நம்ம தியானிக்க போற வசனம் ஏசாயா 64:8 இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆண்டவர் நம்மள களிமண்ல உருவாக்கும்போது ஒரு அழகான பானையா ரொம்ப பளபளன்னு உருவாக்குனாங்க. ஆனா பாருங்க, நம்ம இந்த பூமிக்கு வந்த பிறகு நெறைய பாவங்கள் செய்து, நெறைய தீமைகள் மத்தவங்களுக்கு செய்றதுனால, அந்த அழகான பானையில நெறைய கீறல்கள், சில சமயம் பெரிய ஓட்டை விழுற அளவுக்கு கூட நம்ம பாவம் செய்றோம். இந்த நாள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்க என்ன படைக்கும்போது ஒரு அழகான பாத்திரமா படைச்சீங்க. ஆனா என்னோட பாவத்தினால நெறைய கீறல்கள், நெறைய ஓட்டைகள் இந்த பாத்திரத்துல என் மேல விழுந்துருச்சு தகப்பனே. நான் இந்த நாளில என்னைய முழுவதும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போறேன்ப்பா. மறுபடியும் என்ன ஒரு களிமண்ணாய் மாற்றி தகப்பனே, அழகான பாத்திரமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. திரும்பவும் அந்த பாவத்தை நான் செய்யாதபடிக்கு நீர் என்னை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில நம்ம ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சோம்னா, ஆண்டவர் மறுபடியும் நம்மள ஒரு அழகான பாத்திரமா மாற்றி நம்மளோட வாழ்வை ஆசீர்வதித்து ஆண்டவரோட கிரியைகள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில செயல்பட உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளில அப்பா என்னைய முழுவதுமான ஒரு களிமண்ணாய் உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. மறுபடியும் ஆண்டவரே, என்னோட பாவத்தை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே, என் குறைகளை எல்லாம் மாற்றி ஒரு அழகான பாத்திரமாய் நீர் என்னை மாற்ற உம்முடைய கரத்துல நான் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னோடு கூட இருந்த ஆண்டவரே, நான் செய்கிற காரியத்துல எல்லாம் முத கிரியை என்னை ஆசீர்வதிக்கட்டும் தகப்பனே. என்னோடு இருந்து என்னை நேர்த்தியாய் நீர் வழி நடத்துங்க அப்பா. மறுபடியும் என்னோட இந்த பாத்திரத்துல எந்த ஒரு கீறலும் ஓட்டையும் வராதபடி ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்து அப்பா எந்த ஒரு பாவத்துக்கும் தீங்குக்கும் என்னை விலக்கி நீர் காத்துக்கொள்ள என்னை முழுமையா இந்த கருத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அழகான பாத்திரமாய் நீர் என்னை மாற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீரே எல்லா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.